ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரண்ட் அண்ட் ஹப். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற செஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் லெவல். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடியூல் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். மாடியூல் 3ல கண்டிஷன் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் லூப்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் எத்தனை விதமான லூப்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப், ஃபார் இன் லூப், ஃபார் ஆஃப் லூப், ஃபார் ஈச் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 லூப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம லைவ் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுற என்ன லூப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார் லூப்னா என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபார் லூப் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய லூப். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபார் இன் லூப்னா என்ன, ஃபார் ஆஃப் லூப்னா என்ன, ஃபார் ஈச்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப்னா என்னங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கோடே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வைல் லூப், டூ வைல் லூப் இதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஃபார் லூப், ஃபார் லூப்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அதோட சின்டாக்ஸ் என்ன? ஓகேங்களா? அதுதான் ரெண்டாவது பாயிண்ட். அதோட சின்டாக்ஸ், ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? பேசிக்காக வந்து ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸில் எப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார் லூப்பே வந்து நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபார் லூப் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ரோக்ராமிங் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? அது இல்லாமல் இதில் நான் லைவ் ப்ராஜெக்ட்டில் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கோம். இப்போ ஃபார் லூப்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடை வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? பிரிண்ட் ஆர் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸில் பேசுறதுனால நம்ம டீச்சர்ஸ் வந்து ஒரு இம்போசிஷன் கொடுப்பாங்க. ஒரு 10 தடவை எழுது, இனிமேல் நான் வந்து கிளாஸில் பேச மாட்டேங்கிறது ஒரு 10 தடவை எழுது, இதே ஒரு 100 தடவை எழுது, 50 தடவை எழுது அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு இம்போசிஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்போசிஷன் நம்ம ப்ரோக்ராமாக வந்து எப்படி பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்புங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஐ ஒன்ட் டாக்குங்கிறது இப்போ 5 தடவை நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம கன்சோல் லாகுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். கன்சோல் லாக் ப்ராக்கெட்ஸ் போட்டு ஐ ஒன்ட் டாக், ஐ ஒன்ட் டாக் இன் கிளாஸ். ஓகேங்களா? ஐ ஒன்ட் டாக் இன் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 10 தடவை, இது ஒரு 5 தடவை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி இதே ஸ்டேட்மெண்ட் வந்து காப்பி வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? காப்பி 5 தடவை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ 5 தடவை 1 2 3 4 5 தடவை ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 தடவை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன மேனுவலாக என்ன பண்ணுறோம், 5 தடவை வந்து நம்ம வந்து எழுதுகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஃபார் லூப்புங்கிறது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிப்பீட்டிவான கோடை வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ 5ங்கிறதுனால இப்போ நம்ம ஈஸியாக வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இதே 100 தடவை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நினச்சிக்கோங்க எவ்வளோ கோட் அடிக்க வேண்டியங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிப்பீட்டிவ் கோடை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற லூப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப். ஓகேங்களா? ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து முதல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைசர், செகண்ட் வந்து அது கண்டிஷன், தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம ஐ ஒன்ட் டாக் இந்த கிளாஸுங்கிறது இப்போ 5 தடவை வந்து மேனுவலாக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணும். வேர் I = 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வேறுங்க I = 0ன்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் இந்த சென்ஸ் கண்டிஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து 5 தடவை பிரிண்ட் பண்ணுமா, இல்லை 10 தடவை பிரிண்ட் பண்ணுமா, இல்லை 100 தடவை பிரிண்ட் பண்ணுமா, அது சொல்கிறது தான் வந்து அந்த கண்டிஷன். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து எனக்கு 5 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும் ப்ரோக்ராமுக்கு. ஓகேங்களா? ப்ரோக்ராம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்கிறது செய்கிறது தான் அது ப்ரோக்ராம். நம்ம சொல்கிறது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்து ஃபீட் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம ஃபீட் பண்ணுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகி ப்ரோக்ராமாக வெளியில் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா I = less than 5 5ஆக இருக்கிற வரைக்கும்
எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு 5 தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லெஸ் தென் 5 இருக்கிற வரைக்கும் இந்த இந்த லூப்புக்குள்ளே வந்து இது பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? இல்லை அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இதோட வந்து இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ லெஸ் தென் 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தடவை இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கன்சோல் டாட் லாகை வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணி இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரே ஒரு தடவை தான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 5 தடவை நான் பேஸ்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர் ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 0, ஐ ஈக்குவல் டு லெஸ் தென் 5, ஐ ஈக்குவல் டு ++. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி இந்த சின்டாக்ஸ் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 தடவை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறேன் 5ங்கிறது வந்து வந்திருக்கு. இது 5 தடவை பிரிண்ட் ஆகிருக்கனால நம்மளுக்கு வந்து 5ங்கிறது வந்திருக்கு. இல்லை எனக்கு வந்து சரி எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுங்க 5 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து கன்சோல் லாக் பதிலாக நம்ம இங்கே டாக்குமெண்ட் பாடியில் இந்த பாடியில் வந்து பிரிண்ட் பண்ணலாம். இதான் பாடி டேகு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்தாலும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த பாடிக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது நம்ம வர ஃபியூச்சர் வீடியோஸில் இது பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் ரைட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ பாடிக்குள்ளே நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து ஐ ஒன்ட் டாக் இந்த கிளாஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நான் கன்சோல் வேண்டாம். கன்சோல் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ டாக்குமெண்ட் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்தா நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியிருக்காக நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரே லைனில் இருக்கனால கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நம்ம இது வந்து அடுத்த லைனில் வந்து பிரேக் கொடுத்துலாம். ஸோ அது தட் இந்த அடுத்த லைனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பிரேக் கொடுக்குறதுக்கு ப்ளஸ் பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் கொடுத்து பிஆர் டேக்னு சொல்லுவாங்க. பிஆர் டேக் கொடுத்தா நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாடியில் இது எடுத்துறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ 5 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே நான் 10 தடவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 10ன்னு கொடுத்தனா போதும். 10 தடவை அது பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து வேணுமோ ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுமோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது 50ன்னு கொடுத்துருங்க 100 கூட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ண அப்படின்னா 100 தடவை பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபார் லூப் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 5 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா வேர் ஐ 0ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 0ன்னு கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணும் ஐ ஈக்குவல் டு லெஸ் தென் 5 அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? செகண்ட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஐங்கிறது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிரும். இப்போ 0ன்னு இருக்குது. இப்போ 0 + 1 1ன்னு ஆயிரும். அப்போ திருப்பி வந்து இங்கே வந்து செக் பண்ணும் 1 லெஸ் தென் 5 அப்படிங்கிற. ஆமாம் ட்ரூ. அப்போ திருப்பி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இனிஷியலைஸ் வேரியபிள் ஐ ஈக்குவல் டு 0ங்கிறது 1 டைம் தான். ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகிற மட்டும்தான் இந்த இதுக்கு போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் எல்லாம் இது இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். இன்க்ரிமெண்ட் ஆகும் கண்டிஷன் செக் பண்ணும். இப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 லெஸ் தென் 5 வரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அது ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆனோடனே இதோட இந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கேயே வந்து கன்சோல் லாக்லேயே நீங்கள் செக் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார் டவுட்டாக இருக்குது அப்படின்னா 5 லெஸ் தென் 5 அப்படின்னு சில பேர் டவுட் கூட பண்ணால் ஃபால்ஸ் தான். ஸோ அது வெளியில் ஆயிரும். சரிங்களா? ஸோ 4 லெஸ் தென் 5 எஸ் ஆமாம் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி வந்து டீபக் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ஒரு கோடு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டீபக் பண்ணி பார்த்தா தான் வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் வந்து இதான் வந்து பேசிக் வந்து சின்டாக்ஸ். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அரேக்கு தான். ஓகேங்களா? அரேயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு அரேவை வந்து எப்படி லூப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர் ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. நம்ம அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் செட் ஆஃப் 1 2 3 4 ஓகேங்களா 5 சாரி 4 5 கமா 6 கமா 7 கமா 8 கமா 9 கமா 10 ஓகேங்களா. ஒரு அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நம்பர் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் அரே பற்றி பார்க்கல அப்படின்னா நான் அரே வீடியோஸ் இருக்குது, அது போய் பாருங்கள், அது பார்த்துட்டு இது பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அரே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 0 இண்டெக்ஸ்லேருந்து தான் கேல்குலேட் பண்ணுவோம். 0 1 2 3 அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 நம்பரும் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா console.logன்னு போடுறேன் ஓகேங்களா. console.logன்னு போட்டு இப்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம் ஆஃப் ஓகேங்களா நம் ஆஃப் 0ன்னு போடுவோம் ஓகேங்களா. நம் ஆஃப் 0ன்னு போட்டால் ஃபஸ்ட் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ 1ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாவது நம்பர் நான் பிரிண்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி வந்து console log டாட் போட்டு நம் ஆஃப் 1ங்கிறது போடுவோம் ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும், ரெண்டாவது நம்பர். அதே மாதிரி இப்போ மூணாவது நம்பர் ஓகேங்களா. இதே மாதிரி 10 நம்பருக்கு நம்ம 10 நம்பர் நம்ம பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் இதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஓகேங்களா. ஒரு அரே வந்து லூப் பண்ணுறதுக்காக முக்கியமாக யூஸ் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் தான் ஓகேங்களா. ஸோ இந்த 10 நம்பர் நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் யூஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி வேர் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா i ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. 0ன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி i ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் நான் லெஸ் தென் ஓகேங்களா. லெஸ் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரேயோட லென்த் எடுத்துக்க வேண்டியதுதான் ஓகேங்களா. ஸோ அரேயோட லென்த் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது அரேயோட லென்த் எவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அரேயோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஓகேங்களா. நம்ம 10 நீங்கள் வந்து ஹார்ட் கோட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. அதே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்குவோம். அதுக்காக என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம் டாட் லென்த் ஓகேங்களா. ஸோ இங்கே லென்த்து நம்மளுக்கு 10 இருக்கிறனா நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிட்டோம். மேபி 20 கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 20ன்னு ஹார்ட் கோட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நம் டாட் லென்த்துன்னு கொடுத்து அதே கேல்குலேட் பண்ணிடும் ஓகேங்களா. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் i ப்ளஸ் ப்ளஸ் ஓகேங்களா. இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது இப்போ ஃபார் லூப்பில் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும், எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி பார்த்துக்கலாம். console டாட் லாக் அதை மட்டும் இப்போ வந்து கன்சோல் லாக் பண்ணிப்பா console டாட் லாக்னு கொடுத்துட்டு ஓகேங்களா நம் டாட் லென்த் அப்படின்னு போட்டிங்கன்னா 10. அப்போது 10 இதோட இது வந்து 10 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10ங்கிறது பிரிண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இது நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்பர் நம்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்தா போதும் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வேல்யூ வந்து லூப்பில் வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. எப்போ வந்து லெஸ் தென் i ஈக்குவல் டு லெஸ் தென் 10 இருக்கோ அது ஃபால்ஸ் ஆனது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகி வெளியில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா console டாட் லாக் கொடுத்துட்டு நம் ஆஃப் ஐன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ முக்கியமாக வந்து ஃபார் லூப் வந்து இந்த மாதிரி அரேயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா லூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. மேஜர் எல்லா ப்ராஜெக்ட் லைவ் ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு லைவ் சினாரியோ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார் லூப் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து ப்ராஜெக்ட்ஸ்லலாம் ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா. எல்லா ப்ராஜெக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப் வந்து ஒரு அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இப்போ நான் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து லூப் பண்ணி இப்போது லூப் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே இருக்குது ஓகேங்களா. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ என்கிட்ட எம்ப்ளாயிஸுங்கிற ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு சினாரியோ இருக்குது ஓகேங்களா. என்ன அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸில் யார் 21 ஏஜோ அவங்கள மட்டும்
நான் வந்து ஷோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த அரே வந்து லூப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அரே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், லூப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஃபார் லூப் தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப், ஸோ வேர் I ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ I ஈக்குவல் டு லெஸ் தென், ஓகேங்களா? ஸோ லென்த்து தான், எம்ப்ளாயீஸ் டாட் லென்த். ஓகேங்களா? எம்ப்ளாயீஸ் டாட் லென்த் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ப்ளஸ் I ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன், I ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ I ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து யார் வந்து இந்த எம்ப்ளாயி 21 இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் எடுத்து ஷோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோலலாம் இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப்பில் ஃபார் லூப்பும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் ப்ரோக்ராமிங்க்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் ரெண்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபார் லூப் இஃப் லூப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த எம்ப்ளாயி ஏஜ் வந்து யார் 21 இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து லூப் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன் என்ன ஆகும், எல்லா அரே ஆஃப் ஆப்ஜெக்டில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்து லூப் பண்ணும். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 21 யார் 21 ஏஜோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் எடுக்கணும். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் போடலாம். இஃப், ஓகேங்களா, இஃப் எம்ப்ளாயீஸ் அப்போ அரே, ஓகேங்களா, எம்ப்ளாயீஸ், ஓகேங்களா, எம்ப்ளாயீஸ் ஆஃப், இப்படி போட்டால் என்ன சொல்லுவாங்க, ஆஃப் சொல்லுவாங்க, ஆஃப் ஐ. ஓகேங்களா? ஸோ டாட் ஏஜ், ஓகேங்களா, இந்த ஏஜில் யார் வந்து 21 வயசோ 21 ஈக்குவல் டு 21 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அவங்க ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் ரைட்டுங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு இன்பில்டு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் போயிட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நான் வந்து எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஐ, ஓகேங்களா, டாட் நேம் அவங்க நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? டாட் நேம் 21 வயசு யார் இருக்காங்களோ அவங்க நேம் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். இப்போ 21 வயசில் யார் இருக்காங்க, ரமேஷும் குமார் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷும் குமாரும் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டாவது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து பிஆர் டேக் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பிஆர் டேக் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ட் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லைனில் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லைவ் சினாரியோவில் ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சினாரியோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார் லூப் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி சினாரியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ அதனால தான் வந்து ஒரு லைவ் சினாரியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த அரேல இருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 21 ஏஜில் இருக்கிற யார் இருக்காங்களோ அவங்கள எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்தது இப்போ காட்டியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு சினாரியோ என்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 21 ஏஜில் யார் இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் ஒரு புது அரேவாக எனக்கு புஷ் பண்ணுங்கள், புது அரேயில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புது அரே வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? புது அரே வந்து என்ன கொடுக்கலாம், ஃபில்டர் ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது எம்டி அரே ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக தான் இருக்கும். எம்டி அரே வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வரும்போது இதுக்குள்ளே வந்து இந்த அரேக்குள்ளே வந்து நம்ம புஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ புது அரே வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எம்டி அரே. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆற அரே ஆஃப் ஆப்ஜெக்டை மட்டும் இதுக்குள்ளே வந்து புஷ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ புஷ் பண்ண போகிறோம். இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், புஷ்ஷு பாப்பு அப்படின்ட்டு. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு இது வந்து பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து அரேயோட ஃபுல் கான்செப்டும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து
அதை ப்ளே பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப் இஃப் லூப் தான் நான் வந்து முக்கால்வாசி நம்ம யூஸ் பண்ணுவோம். மேஜர் தான், இது நல்லா தெரிஞ்சாவே போதும். ஓகேங்களா, நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் பிஸ்தாயிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரே ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த எம்டி அரேயில் நம்ம ஃபில்டரான இதை மட்டும் ஃபில்டரான அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டை மட்டும் நம்ம வந்து இதுக்குள்ளே அனுப்பணும். சரிங்களா, புஷ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்டர் டாட் ஏஜ் டாட் புஷ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த அரேக்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கு புஷ் டாட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, அந்த அரேயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்ப்ளாயீஸ், ஓகேங்களா, யார் யார் 21 ஏஜில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நான் புஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, எம்ப்ளாயி ஆஃப் ஐன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்படியே வந்து எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து அதில் புஷ் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் டாட் ஏஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ரமேஷ் குமார் இந்த ரெண்டோட ஆப்ஜெக்ட் மட்டுமே இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து கன்சோல் பண்ணி பார்த்தா நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் டாட் லாக். ஓகேங்களா, லாக் போட்டு ஃபில்டர் ஏஜ். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி பார்த்தா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் நாட் டிஃபைன் வருது. என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறது பார்க்கலாம். ஸோ எரரில் தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ என்ன எரர், எம்ப்ளாயீஸ் நாட் டிஃபைன் அப்படின்னா ஏதோ டிஃபைன் ஆகலை. அப்போ 59 லைனில் போய் பார்த்தா என்ன ஆகுது, இங்கே தான் எரர் வருது. எம்ப்ளாயீஸ் நாட் டிஃபைன். ஏன் எம்ப்ளாயீஸ் நாட் டிஃபைன்? ஸோ பிகாஸ் நம்ம கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா, வேரியபிள்னா எம்ப்ளாயின்னு யூஸ் பண்ணிவிட்டோம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எரர் வந்திருக்கு, எம்ப்ளாயீஸ் நாட் டிஃபைன் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது எரர் அடிச்சுன்னா கன்சோலில் காட்டிடும். ஓகேங்களா, அது வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் ஏஜில் ரெண்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ரமேஷ் குமார் இவங்க டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எனக்கு இந்த ஏஜ்லேருந்து இது மட்டும் ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரிலாம் சினாரியோஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி பார்க்குறது இதான் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார் லூப் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லூப் பண்ணுறது, லூப்லேருந்து டேட்டாவை கண்டிஷன் போட்டு எடுக்கிறது, அதுலேருந்து வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து ஷுவராக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு சினாரியோ வந்து லைவ் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி லூப் பண்ணோம், அதுலேருந்து ஏஜ் எடுத்தோம், இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறம் புஷ் பண்ணி பார்த்துட்டோம், ஒரு புது அரேவில் புஷ் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இன்னொரு சினாரியோ சொல்கிறாங்க, யார் யார் வந்து 21 ஏஜ் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அலர்ட் மெசேஜ் எனக்கு காட்டுங்க, ஒரு அலர்ட் வந்து எனக்கு பாப்பப் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அலர்ட், யார் 21 இந்த இதில் யார் 21 இருக்காங்களோ ஏஜ் வந்து 21 அவங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மட்டும் காட்டணும். ஓகேங்களா, ஒரே ஒரு அலர்ட் மெசேஜ் மட்டும் காட்டணும். ஓகேங்களா, 21 ஏஜ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கமெண்ட் பண்ணிக்கிறேன், புதுசாக எழுதிக்கலாம் உங்களுக்கு புரியிருக்காக. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதே ஃபார் லூப் தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார் லூப் போட்டுக்கிறேன், ஃபார் லூப் தான். ஓகேங்களா, இப்போ ஏஜ் 21 மட்டும் வந்தால் மட்டும் அலர்ட் மட்டும் நான் காட்டணும். ஓகேங்களா, ஒரே ஒரு தடவை மட்டும்தான் எனக்கு அலர்ட் காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அலர்ட் என்ன சொல்கிறேன், IM 21 அப்படிங்கிற ஒரு அலர்ட் மட்டும் காட்டணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், IM 21ங்கிற ஒரு அலர்ட் மட்டும் காட்டுறேன். ஓகே, ஒரே ஒரு அலர்ட் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். கன்சோல் லாக் இருக்கிறதுனால இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து IM 21ங்கிற ஒரே ஒரு அலர்ட் வந்து வந்துடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அலர்ட் வருது, 2 அலர்ட் வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துடுச்சு, திருப்பி ஓகேன்னு கொடுத்து திருப்பி செகண்ட் டைம் வருது. இப்போ ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் அலர்ட் காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை அலர்ட் வந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஆமாம் 2 தடவை அலர்ட் வரும், ஏன்னா 2 தடவை இருக்குல்ல அதனால் 2 தடவை வருது. ஆமாம் 2 தடவை இருக்குது, ஏன்னா ஏஜ் வந்து 21 ரமேஷ்க்கு 21 குமாருக்கு 21 தான், அதனால் வந்து 2 தடவை அலர்ட் கட்டுது. கரெக்டு, பட் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா ஒரு தடவை காட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா,
2 தடவை எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு தடவை காட்டினா போதும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லித்தரது எல்லாமே லைவ் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஸோ கவனமாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளாகுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃப்ளாக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தடவை காட்டுறது வந்து 2 தடவை காட்டுறது நம்ம ஒரு தடவை காட்டலாம், ஓகேங்களா. ஃப்ளாக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ளாக் வந்து செட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஃப்ளாக் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேர், ஓகேங்களா, இஸ் ஃப்ளாக் நேம் வந்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க, இஸ் அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாக் நேம் எது வேணால் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அலர்ட் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. அலர்ட் ஷோன் அப்படின்னு நான் வைக்கிறேன், ஓகேங்களா. அலர்ட் ஷோன்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரூன்னு கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூன்னு கொடுத்தா ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரூ ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரூ ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா அலர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கேயே வந்து நம்ம அன்கண்டிஷன் போட்டு, ஸோ இங்கேயே அன்கண்டிஷன் போட்டு இஸ் அலர்ட் ஷோன் ஈக்குவல் டு, ஸோ இங்கேயே போதும், ஓகேங்களா. ஸோ இப்போ இதுவும் வந்து 21 ட்ரூவாக இருக்கும், இதுவும் வந்து இஸ் அலர்ட் ஷோன் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆகும், ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது தடவையும் லூப் அடிக்கும்போது 21 வரும்போது எனக்கு ஷோ பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்குள்ளே வரும்போது நம்ம ஃபால்ஸ் பண்ணி விட்டுருணும், ஓகேங்களா. ஸோ இஸ் அலர்ட் ஈக்குவல் டு, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனோடனே என்ன பண்ணி விட்டுருணும் அப்படின்னா இஸ் அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸுங்கிறது பண்ணி விட்டுருணும், ஓகேங்களா. இப்போ ஃபால்ஸுங்கிற பண்ணி விட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ட்ரூன்னு ஒரு தடவை அலர்ட் காட்டும், அதுக்கப்புறம் ஃபால்ஸுன்னு ஆயிரும். அப்போ இஸ் அலர்ட் ஷோனுங்கிறது ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ ரெண்டாவது டைம் வரும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரூ வரும், இங்கே வந்து ஃபால்ஸ் வரும். அப்போது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியில் வந்துடும். அப்போது ஒரே ஒரு தடவை தான் அலர்ட் காட்டும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. சேவ் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் அலர்ட் வருது, 2 தடவை அலர்ட் வரல, நல்லா கவனிங்க, ஓகேங்களா. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒரு தடவை தான் அலர்ட் வருது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாமே வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் லைவ் ப்ராஜெக்ட்ஸில் வரும்போது நம்ம வந்து இந்த ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் ப்ராஜெக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கண்டிஷன்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த ஏற்ற மாதிரி வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி கண்டிஷனல் போட்டு நம்ம எப்படி வந்து நம்ம வந்து லாஜிக் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம வந்து பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ பேசிக் ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப்னால் என்னங்கிறத பாருங்கள். ஸோ அரேயில் எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டை எப்படி லூப் பண்ணி கண்டிஷன் பேஸ் பண்ணி எப்படி வந்து ஷோ பண்ணுறது, எப்படி வந்து இன்னொரு அரேகளை வந்து புஷ் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். அப்புறம் சம் சினாரியோவில் ஒரு அலர்ட் வந்து ஒரு ஷோ பண்ணணும், ஒரு 21 ஏஜ்னால் அவருக்கு ஒரு அலர்ட் வந்து ஷோ பண்ணணும், ஒரு தடவை தான் ஷோ பண்ணணும், 2 தடவை ஆகுது அப்படின்னா ஃப்ளாக் யூஸ் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய புரியும், ஓகேங்களா. ஸோ ஃபார் லூப் வந்து நான் சொல்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. எல்லாமே வந்து லைவ் ப்ராஜெக்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்லி தரேன், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சினாரியோஸ் வந்து நீங்களும் வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஸோ அந்த சினாரியோக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே வந்து லாஜிக்கல் திங்க் பண்ணி நம்ம வந்து கோட் எழுதுனா தான் கரெக்டாக வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீபக்கிங் சொல்லியிருந்தேன், சரி, ஓகேங்களா. இப்போ எப்படி டீபக் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு டீபக்கர் வச்சிட்டேன், ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணோன்னே ஸோ ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் நான் தள்ளி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ டீபக் வச்சோன்னே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து i = 0, ஓகேங்களா. i = லெஸ் தென், இப்போ லென்த் பார்த்தீங்கன்னா 4, 0 இஸ் லெஸ் தென் 4, ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே வரும். அப்போ எம்ப்ளாயீஸ் ஆஃப், இப்போ என்னென்னா 0 இருக்கும். அப்போ எம்ப்ளாயீஸ் ஆஃப் 0ங்கிறது என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு அரே, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ ஜானுங்க தான் ஃபஸ்ட்டு அரே, ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் என்ன 31, இப்போ செக் பண்ணும். .31 இது 21 தான் நம்ம செக் பண்ணுறோம். அப்போ இது ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ இதுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியில் போயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா i = 0, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து இங்கே வராது, அதாவது நான் சொன்ன மாதிரி இங்கே வந்துடும். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து i = 1 ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி இது செக் பண்ணும்.
1 இஸ் லெஸ் தென் 4 எஸ் ட்ரூ. அப்போ உள்ளே வரும். அப்போ இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். அப்போ இந்த கண்டிஷனில் வந்து I ஈக்குவல் டு இப்போ எம்ப்ளாயி வந்து 1க்கு செக் பண்ணும். அப்போ ரமேஷ்க்கு செக் பண்ணும். அப்போ ஏஜ் ஈக்குவல் டு 21 அண்ட் இஸ் அலாட் ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ இங்கே கொடுத்துருக்க ட்ரூ. இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அண்ட் ட்ரூ ஓகேங்களா. இப்போ என்னாகும், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ உள்ளே வரும். அப்போ ஒரு தடவை அலர்ட் காட்டும் ஓகேங்களா. அப்போ அலர்ட் காட்டிட்டு அடுத்த உடனே என்ன பண்ணும், இஷ்ஷோனுங்கிறது ட்ரூவாக இருக்குங்கிறது ஃபால்ஸை பண்ணி விட்ரும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் போயிடும் ஓகேங்களா. ஸோ மூணாவது தடவை வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா I வந்து என்ன ஆகும், 2 ஆயிரும். 1 + 1 2 ஆயிரும். இப்போ 2 ஆயிடுச்சா. 2 இஸ் லெஸ் தென் 4 ஆமாம். அப்போ என்ன ஆகும், உள்ளே வரும். உள்ளே வந்து திருப்பி வந்து பார்க்கும். திருப்பி வந்து பார்க்கும்போது குமார் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஏஜ் ஈக்குவல் டு 21 ஆனால் வந்து இசலட் வந்து ஃபால்ஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி வந்து அடுத்த இதுக்கு போயிடும். இப்போ I ஈக்குவல் டு 2ங்கிறது 3 ஆகிருக்கும் ஓகேங்களா. பார்த்தீங்க அப்படின்னா 3 லெஸ் தென் 4 ஆமாம். அப்போ வந்து செக் பண்ணும். இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25. அப்போ யாரோட ஏஜ் 25, ரவி. பட் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. திருப்பி வந்து வெளியே போயிடும். இப்போ என்ன ஆகும், ஐங்கிறது 3ங்கிறது 4ங்கிறது ஆகும் ஓகேங்களா. 4ன்னு ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 இஸ் லெஸ் தென் 4 அப்போ வந்து ஃபால்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இதோட வந்து டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீபக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு கோடு புரியல அப்படின்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி டீபக் பண்ணி பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து நம்ம கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார் லூப் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். இந்த வீடியோ வந்து இந்த தூரம் எண்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் லூப்னா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணி பார்த்த கோடு வந்து கிட்டப் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.